வீடு வாங்கிடலாம், தனியா போயிடலான்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். ஆனா இப்ப அது எல்லாமே போச்சு. போனது மட்டுமா, என் வீட்டுக்காரர் என்னை அடிக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புரோக்கர் தான். அவன் மட்டும் என் கையில சிக்குனா அவனுக்கு அதுதான் கடைசி நாள். நான் தான் எல்லாரையும் ஏமாத்துவேன், என்னையும் அந்த புரோக்கர் ஏமாத்திட்டானே. அண்ணி, என்ன அண்ணி இங்க வந்து நிக்கிறீங்க? நான் வீடு ஃபுல்லா உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? காசு தானே வேணும்? செம்ம ஷார்ப் பண்ணினீங்க. எனக்கு என்ன வேணும்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. அது ஒண்ணும் இல்ல அண்ணி, எனக்கு ஒரு 5000 பணம் வேணும். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு காசு காசுன்னு என் உயிரை எடுத்துக்கிட்டே இருக்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என் மேல உனக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சு, என்ன மறந்துருச்சா? இத பாரு, ஒழுங்கா எங்க இருக்கணுமோ அங்க இரு. என்ன ஆட்டுக்கிட்டு வைக்கணும்னு நினைச்சேன்னு வெயி, என் ஆட்டத்தை உன்னால தாங்க முடியாது. என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ போனா போது அம்மா கிட்ட சொல்ல வேணான்னு பார்த்தா வாய் ரொம்ப ஓவரா இருக்கே.